ரெக்கார்டிங் இஸ் ஆன். இப்போ நம்ம திரும்ப வந்து பக்கத்தில் போய் அந்த துணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டேன் இல்லையா? அந்த துணியை முடிச்சிருவோமா? ஓகே சார். அந்த துணியை முடிச்சிருவோம். ஏன்னா கொஞ்சம் போல தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி நம்ம செய்ய போகிறதும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி டூயிங் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட் வி சீ தேர். அதனால் அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்குலராக ஒரு ஷேடோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வர்றப்ப நான் இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றத வந்து ஆடியன்ஸுக்கு, இந்த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பி லுக்கிங் அட் அவர் பெயிண்டிங், அவங்களுக்கே நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். நான் இதை வந்து உங்களுக்கு, நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய தேவையில்லை, ஐ எம் நாட், திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளாக அப்படி செஞ்சு விட்டுறோம். ஆனால் ஆத்தென்டிக்காக இருக்கணும் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல டார்க் வச்சுருக்கேன்னா அதை ஒட்டி ஒரு டார்க் ஒன்று வருது, அந்த இடத்துல இப்படி உள்ள மடியுது, இங்கே இப்படி மடியுது, லேசாக அந்த டெக்ஸ்சர் அப்படின்னு வச்சு விட்றோம். நாட் நாட் ஆஸ் மச் ஆஸ் டீட்டெயில்டு ஆர் ஆஸ் கேர்ஃபுல் ஆஸ் த அதர் ஏரியாஸ். ஆனால் நான் வந்து இப்படித்தான் அந்த துணி போகுதுன்றதை நான் ஸ்டடி பண்ணதை வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை ஸ்டடி பண்ணிடணும். அந்த துணி வந்து இப்படிலாம் போகுது, இப்படிலாம் செய்தது அப்படின்றத வந்து செஞ்சுட்டோன்னா இப்போ அந்த லேசாக அந்த டெக்ஸ்சரை வந்து வைக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல இப்படி மேலே வந்து இந்த இடம் ஒரு நல்ல ஷேடோவில் போயிடுது. துணி வந்து இந்த இடத்துல ஷேடோவில் போயிடுது. நான் எக்ஸாக்டாக அந்த துணியை ஃபாலோ பண்ணல, அது தெரியுதா உனக்கு? ஆனால் அந்த துணி கசங்கி கசங்கி இப்படித்தான் இருக்குன்றத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் சார். அது எவ்வளவு டிராயிங்கில் வரும்? ஒரு 15-20 டிராயிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஹேண்ட்லிங் வரும். அந்த எக்ஸ்பர்ட் ஹேண்ட்லிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ இந்த இடத்துல நிறைய லைட் விழுகுது, ஆனாலும் அந்த டெக்ஸ்சரை வச்சு அந்த லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணிடுறோம். சரி, இது இது இந்த இடம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதோட எட்ஜை வந்து லைட்டாக காட்டுறதுக்காக பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம். ஒன்று நம்ம வந்து இப்படியே கொண்டு போய் எப்படியே கொண்டாந்தாச்சு. அந்த அந்த இடம் போதும். அவ்வளோ தூரத்துக்கு டார்க்காக காட்டினோன்னா அந்த துணி வந்து மேலே வந்துருச்சு இல்லையா? இட் ஹஸ் காட் ரிலீவ் ஃப்ரம் த பேக்ரவுண்ட், இந்த துணி.
சரியா? இப்போ வந்து இப்படி கொண்டு வர்றோம். இந்த இடத்துல எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம செஞ்சாகணும். லீஃபை வந்து டீட்டெயில் காட்டுவோம். டீட்டெயில் அப்படியே கொஞ்சம் குறைப்போம், கூட்டுவோம். வாட் எவர் வி வாண்ட் டு டூ அட் தட் மூமெண்ட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ. செஞ்சுட்டு போயிடுறோம். சரியா? இப்போ நான் வந்து இதை கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த டிராயிங் வந்து அந்த எட்ஜு, துணிக்கு எட்ஜுக்கு டிராயிங் போட்டோம் பற்றி, அந்த டிராயிங் வந்து வெளியே தெரியணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அதனால அந்த டிராயிங்கை ஃபுல்லாக போகிற மாதிரி ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கடைசி வரைக்கும் இந்த ஷேடிங்கை வந்து நான் கண்டினியூ பண்ணுமானா, நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். என்ன செய்கிறேன்னா, என்ன மாத்தாச்சு, ஓகே, அவ்வளோ தூரத்துக்கு போனால் தான் சென்டருக்கே வருது. எவ்வளோ கிட்டக்கு போயிருந்திருக்கேன் பாரு. இப்போ நான் வந்து இந்த இடத்தெல்லாம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக அந்த இடம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்தெல்லாம் வந்து அப்படியே வேகா விட்டுறேன். அந்த வேகா விடுறேன் பார்த்தியா, அந்த வேகா விடுறது ஒரு ஆர்டிஸ்டிக்காக விடணும். சம் சார்ட் ஆஃப் மூமெண்ட். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரே ஆங்கிள்லேயும் நான் செய்யலை. 45 டிகிரிஸ் ஆங்கிள் தான் யூஸ்வலாக செய்வோம். 45 டிகிரி ஆங்கிள் இஸ் அ ஷேடோ தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஷேடிங் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. அந்த இடம் வந்து டீட்டெயிலுக்காக நாங்கள் செய்யலை. அந்த இடம் வந்து இருக்கு, பட் we are not concentrating on that area. So you don't have to look what is there. ஆனால் that part too should be beautiful. ஒரு இடம் கூட பியூட்டிஃபுல்லாக இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த இடத்த நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வெளியில் போக போக என்னுடைய ஐடியா வந்து நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ஆனால் அந்த இடத்த நான் வந்து ஐ ஹாவ் நாட் லெஃப்ட் இட் கேர்லெஸ்லி. இதே இது வந்து கலரில் செஞ்சுருந்தேன்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 5 கலர் வைப்பேன். ஃப்ரீயாக அப்படி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ கண்ட்ரோல்டாக செஞ்சுட்டு இருக்கேன்றதை பாரு. அப்போ தட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அஃப்கோர்ஸ் உள்ள லேசாக போனாலும் எரேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ பண்ணுறேன். ரெண்டாம் தேதி, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து ஐம் கோயிங் டு பி தேர் இன் சென்னை. சரியாம்மா? எல்வி பிரசாத் காலேஜ் உனக்கு நான் அதோட ஜிபிஎஸ் அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே சார். வந்து என்னை பார்த்து வாங்கிட்டு போனாலும் சரிதான். நான் காலேஜில் இருக்கிற வரைக்கும் யூ கேன் கம் அண்ட் மீட் மீ ஹூஎவர் இஸ் கம்மிங். நீ வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, 2 பேரும் வந்தாலும் சரி, யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அண்ட் டேக் இட். முடியுமா? வர முடியுமா? இல்லாட்டி நான் பாட்டுக்கு வர முடியுன்ற ஒரு அசம்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். இல்ல சார், வர முடியும் சார். வர முடியும் இல்லையா? எங்கம்மா இருக்கீங்க நீங்கள்? தாம்பரம் சார். ஓ, தாம்பரமா? தாம்பரம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒன்று வேணா செய்கிறேன்னா, எனக்கு உன்னோட அட்ரஸ் அனுப்பிவிடு, நான் கொரியரில் அனுப்பி விட்டுறேன். சென்னைக்கு வந்து கொரியரில் அனுப்பி விட்டுறேன். இல்லை வர்றது ஓகே கஷ்டம் சார். தான். இல்ல ஆ
சொல்லு. ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் மேப் போட்டு பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் சார். சரி, இது இது வந்து நான் ஜிபிஎஸ் அனுப்பி விடுறேன்னா உனக்கு. ஆ, எங்க இருக்குன்னா கோடம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு பத்தியா? வடபழனி கோடம்பாக்கம். எஸ் சார். வரலாம் சார் அது. எப்படி வருவீங்க? பஸ் புடிச்சு வந்துடலாம் சார். பஸ் பிடிச்சு வரலாம். ஆ, ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின். ஆமாம், ட்ரெயினில் வந்து பாசிபிலிட்டி இருக்கு சார். இருக்கு. சரி பாரு, பாசிபிலிட்டி அம்மாட்ட கேட்டுட்டு நீ சொல்லு எனக்கு. ஓகே சார். இன்கேஸ் இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான், அது வர்றது கஷ்டம்தான். இல்லை அவசியம் வந்து தான் தீரணும். இப்போ என்னை பார்க்க வேண்டி இருக்கு, அதுக்காக நீங்கள் வர்றீங்க அப்படின்றது வேற. இது புக்கை வாங்குறதுக்காக வரணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்கேஸ் நீ வந்து ரொம்ப நாள் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுனாலும் அது பரவாயில்ல. இன்கேஸ் வர்றது வந்து கஷ்டம் அப்படின்னா என்கிட்ட சொல்லு. நான் வந்து ஐயர் சாரோடைய, ராமச்சந்திரன் சாரோடைய வீட்டு அட்ரஸை போட்டு உனக்கு நான் குரியர் பண்ணி விட்டுருவேன். மெட்ராஸ்க்கு வந்து ஓகே சார். குரியர் பண்ணி விட்டுருவேன். அம்மாட்ட சொல்லி இந்த பாசிபிலிட்டியும் இருக்குது, போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா மண்டே வந்து 9 to 11 தான் கிளாஸு. மண்டே இல்லை, சாரி, வென்ஸ்டே வந்து 9 to 11 கிளாஸு. தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து 11 to 12:30, 1:30, 1 o'clock வரைக்கும் இருப்பேன் நான் அங்கே. கொஞ்சம் ஓகே டிஃபிகல்ட் சார். தான் இல்லையா? ஏன்னா நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே. சரி பாருமா, அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லு எனக்கு. நோ ப்ராப்ளம். எதா ஓகே சார். இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே சார். இங்கே பாரும்மா, இப்போ அந்த 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 அங்கே லைட்டு வந்து இருக்கிறதுனால அவ்வளோ இருக்குது, சரியா தெரியல. ரைட், ஆனால் தெரியுது. இல்லைங்க பாரு, அந்த லைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த லீஃபை விட்டுட்டு செஞ்சுருக்கிறது இல்லை. சொல்ல அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குது. லீஃபை விட்டுட்டு செய்கிறதும் ஒரு எஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படிலாம் இருக்குது. அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இது செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் வரும். ஓகே. ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி தள்ளணும். ஏன்னா அந்த கிராஃபைட் அப்படியே கூட கையோட வந்துக்கிட்டே இருக்கும். சரிம்மா, லேசாக அந்த டெக்ஸ்சரை லேசாக அந்த அட்லீஸ்ட் அந்த பாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சரை மாத்திரம் மாச்சு லேசாக போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா என்ன ஆகுதுன்னா, எதுக்காக அதை செய்வோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு இந்த இடத்துல லைட் வர ஆரம்பிக்குது. இங்கே டார்க் இருக்குது பத்தியா? இந்த டார்க் இருக்குது, இந்த இடத்துல லைட் வர ஆரம்பிச்சிருது. அதே இது இந்த இடத்துல டார்க் இருக்கு. நான் இதுலேயே வேரியேஷன் காட்டி ஆகணும். அந்த இடத்துல லைட் வந்துடுது. இந்த இடத்துல லேசாக ஒரு ரிஃப்ளெக்டட் லைட் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல எப்படி லேசாக ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கோ, நான் அதை இன்னும் கொஞ்சம் மார்ச் பண்ணி விடுறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, லேசாக மார்ச் பண்ணி விடுறேன்.
சரியாம்மா, இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த டெக்ஸ்சர் தான் இந்த இடத்த டிஃபைன் பண்ணுது. இந்த இடத்துல டெக்ஸ்சர் இருக்கு பார்த்தியா, அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் தான் இந்த இடத்த டிஃபைன் பண்ணுது. இங்கே டார்க் ஆகிட்டே போகுது. ஒரு தடவை டிராயிங் போடும்போதும் இதே இதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு தடவைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா பை தென் யூ would have got that much maturity. You would have got that much understanding. இது செஞ்சு பார்த்துருப்ப நீ, ஓஹோ இப்படி செஞ்சா இந்த இதில் வந்து நான் இப்படி செஞ்சா அப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சதை அடுத்ததில் செய்வேன். அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். அப்படி இட் வில் நாட் பி த சேம், இட் வில் கீப் டெவலப்பிங். அதுக்காகத்தான் ஒரு இதை செஞ்சிட்டோன்னா we don't say I have done it, so I am not going to do it again. இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் லைட் வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து அங்கே வந்து டார்க்காக இருக்குது. இது வந்து ஸ்மூத்தாக மர்ஜ் ஆகுது. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறோமாமா? ஓகே சார். சரியா? இன்னைக்கு டேட் என்னம்மா? இன்னைக்கு வந்து 27/6/2025. ஓ 10 டேஸாக நம்ம வரலையா? ஆமாம் சார். 10 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே. இடையில வந்து நம்ம அந்த ஒர்க் ஷாப் பார்த்தோம் இல்லை? எஸ் சார். 27/06. ஓகே சரியாம்மா? ஓகேம்மா. சரி, நான் இதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்புகிறேன். நீ என்ன செய்யறியோ அதை எனக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணி எடுத்து அனுப்பு. ஓகே 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 சார். பாய்மா. பாய். பாய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.